Hello everyone, good afternoon to all. இது துளிரிடும் தளிர் ஏப்ரல் 23, 2021க்கான ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் அண்ட் வெக்காபுலரி செஷன் இன் தமிழ். டுடேஸ் எடிட்டோரியல் ஃபர்ஸ்ட் டாபிக் ஜட்ஜஸ் ப்ரோ டெம். இந்த டாப்பிக்கில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. வேகன்சி நிறையா இருக்கிற ஹைகோர்ட்ஸ்லாம் திரும்ப நீதிபதிகளுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை பற்றின பேசேஜ் தான் இது. அட்ஹாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்ஹாக்னா சடனாக ஒரு வேகன்சியோ ஏதோ ஒன்று இருக்குன்னா ஒரு நிகழ்வுக்காக ஒரு நோக்கத்துக்காக சடனாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஜட்ஜஸ்க்கு. அதுதான் அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் ஃபில்லிங் பெண்டிங் வேகன்சி இருக்கிறதில் ஃபில் பண்ணுறதுக்காக. ஆர்டிக்கல் 224 அதில் ஆர்டிக்கல் 224A அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன்லேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதை எதுக்காக அப்படின்னா பெண்டன்சி ஆஃப் கேசஸ் அண்ட் வேக்கன்சிஸ் இன் ஹை கோர்ட்ஸ். அதுக்காக நிறையா கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் சீக்கிரம் தீர்ப்பு வெர்டிக்ட் கொடுக்கணும். அதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 57 lakh பெண்டிங் கேசஸ் இருக்குது. அண்ட் வேக்கன்சி 40% வேக்கன்சிஸ் இருக்குது. 5 ஒன்லி 5 ஹைகோர்ட்ஸில் மட்டும் 54% ஆஃப் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 5.8 lakhs கேசஸும் வேக்கன்சி 7% தான் இருக்குது. இது வேக்கன்சிக்கும் பெண்டிங் ஆஃப் கேசஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா 2.7 lakh வேக்கன்சிஸ் இதில் கேசஸ் இருக்குது. 44% வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் இருக்குது. சில கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேக்கன்சி 20% வேக்கன்சி 20% இருக்கணும். அல்லது அந்த ஹைகோர்ட்டில் கேசஸ் பெண்டிங் கேசஸ் எபோவ் 10% இருக்கணும். அதாவது அந்த 10% கேசஸுமே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி மினிமம் 5 வருஷமாவது ஆயிருக்கணும். அப்படிப்பட்ட கேஸ் பெண்டிங்காக தான் இந்த நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க தீர்ப்புக்காக. இந்த இது டெம்பரரியாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட டென்யூர் 2 to 3 years டென்யூரு. இது மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் இருக்கும்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொல்கிறாங்க. இதை பற்றின பேசேஜ் தான். இனி வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இண்டிக்மெண்ட். இண்டிக்மெண்ட் இஸ் எ நவுன், எ ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூசேஷன். எதையாவது ஒன்று குற்றம் சாட்டுறது, அது ரிட்டன் ஃபார்மில். சார்ஜ், அக்யூசேஷன், இம்பீச்மெண்ட் இதெல்லாம் சினானிம்ஸ். எக்ஸாம்பிள், 2 men were named in the indictment. இண்டிக்மெண்ட்னா அந்த அக்யூசேஷனோட ஒரு ஃபார்மல் லெட்டர். அதில் அந்த லெட்டரில் 2 menோட நேம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் tardiness. Tardiness is also a noun. The quality of fact or being late. லேட்டாக வர்றது, லேட்னஸ். ஏதாவது ஒரு விஷயமோ ஏதாவது ஒன்றோ ஆக்சுவல் டைமில் நடக்காமல், திட்டமிட்ட டைமில் நடக்காமல் லேட்டாக வர்றது. பஸ்ஸு 8:40க்கு வரும் அப்படின்னா 9 மணிக்கு வர்றது, இதெல்லாம் லேட். 8:45க்கு வந்தாலும் லேட் தான். டிலே, ரிட்டார்டேஷன் இதெல்லாம் சினானிம்ஸ். எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு அப்பாலஜிஸ் ஃபார் மை டார்டினஸ். நான் என்னோட தாமதமாக வந்ததுக்காக அப்பாலஜிஸ் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு பெண்டன்சி. பெண்டன்சி இஸ் எ நவுன். பெண்டன்சினா பெண்டிங்னால கேஸ் தான். இதுவும் பெண்டிங்னா நிலுவையில் வச்சுருக்குறாங்கன்னு அர்த்தம். த ஸ்டேட் கண்டிஷன் ஆர் பீரியட் ஆஃப் பீயிங் பெண்டிங் ஆர் அவைட்டிங் செட்டில்மெண்ட். ஏதாவது ஒன்று தீர்ப்புக்காக செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறது, பெண்டிங். எக்ஸாம்பிள், மிஸ்டர் சாம் பாஸ்ட் அவே டூரிங் த பெண்டன்சி ஆஃப் திஸ் கேஸ். அதை ஏதோ ஒரு கேஸ் தீர்ப்புக்காக கோர்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறப்பவே அவர் இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஸ்பேரிங்லி. ஸ்பேரிங்லி இஸ் நவுனு, இன் ஏ ரெஸ்ட்ரிக்டட் ஆர் இன்ஃப்ரீக்வெண்ட் மேனர் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஸ்மால் சின்ன குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறது. யூஸ் த பர்ஃப்யூம் ஸ்பேரிங்லி. பர்ஃப்யூம் கொஞ்சம் அடித்தாலே ஸ்மெல் நல்லாயிருக்கும், ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. பர்ஃப்யூம் ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்பன்சிட்டி. இதுவும் நான் ஒன்று, எ ஹேபிட் ஆஃப் பிஹேவிங் இன் எ பர்டிகுலர் வே. ஏதாவது ஒன்று நமக்கு பழக்கப்பட்ட நம்ம பழக்கத்துக்கு நடைமுறைக்கு பிஹேவ் பண்ணுறது. இன்க்ளினேஷன், ஆப்ட்னஸ், மைண்ட் செட் இதெல்லாம் சினானிம்ஸ். ஹீ சீம்ஸ் டு ஹேவ் எ ப்ராப்பன்சிட்டி ஃபார் பிரேக்கிங் திங்ஸ். அவன் இந்த பொருளெல்லாம் உடைக்கிறதுக்குன்னு ஒரு பழக்கம் நடைமுறை வச்சுருக்கான், இந்த மெத்தடில் தான் உடைப்பான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிடைட். எக்ஸ்பிடைட் இஸ் எ வெர்பு. மேக் அன் ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஹேப்பன் சூனர் ஆர் பி அக்கம்ப்ளிஷ்டு மோர் குயிக்லி. ஏதாவது ஒன்று இயல்பாக நடக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக நடக்கிறது, ஆக்சலரேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ப்ளீஸ் டூ வாட் யூ கேன் டு எக்ஸ்பர்டைஸ் த பில்டிங் ஒர்க். பில்டிங் ஒர்க்கை சீக்கிரமாக குயிக்காக முடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின் இஸ் எ வெர்பு. டு லிமிட் சம்படி ஆர் சம்திங், டு ஃபோர்ஸ் சம்படி ஆர் சம்திங், டு டூ சம்திங். எதையாவது ஒன்று செய்கிறதோ எதையாவது ஒன்று செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறதோ இல்லை செய்கிறதும் தடுக்கிறதோ கன்ஸ்ட்ரெயின்.
compel, force, press, urge இதெல்லாம் synonyms. Example, financial factors should not constrain doctors from prescribing the best treatment for patients. அவங்களோட பொருளாதார சூழ்நிலை வந்து டாக்டர்ஸை வந்து பேஷண்ட்ஸுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து அவங்கள வந்து தடுக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து க்ரீன் அண்ட் ரா. க்ரீன் அண்ட் ரா அப்படின்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அந்த சோர்ஸுக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா சேர்பர்சனை யாரோ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதை பற்றின பேசிச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து ட்ரிபியூனல்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபார்மர் ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்கள வந்து அவங்க பேர் வந்து கிரிஜா வைத்தியநாதன். அவங்க வந்து எக்ஸ்பர்ட் மெம்பர் இன் சவுத்தர்ன் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலின் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து ஸ்டார்டிங்கில் இவங்க இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஜாப் எலிஜிபிளுக்கு 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து குவாலிஃபிகேஷன் அண்டு பர்டிகுலர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2வது க்ரைட்டீரியா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் ஃபீல்டில். இதில் ரெண்டு க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் போதும், அந்த ஜாபுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவுக்கு என்ன வேணும்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லது டாக்டரேட் இன் சயின்ஸில் ஏதாவது ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் இல்லது டெக்னாலஜி படிச்சிருக்கணும். ப்ளஸ் 15 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும். அந்த 15ல் 5 வந்து என்விரான்மெண்ட் நேஷ்னல் இந்த இன்ஸ்டியூட் இதில் பண்ணியிருக்கணும். 2வது க்ரைட்டீரியாவில் 15 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அதில் 5 வந்து ஸ்டேட்லேயோ இல்லை சென்ட்ரல் லெவல்லையோ இல்லை ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் ஏதோ ஒன்லேயோ ஜாபில் இருந்திருக்கணும். மிஸ் வைத்தியநாதன் அப்படிங்கிறவங்க வந்து என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்டில் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேர்பர்சனாக வந்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் 28 மந்த் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹெல்த் செக்ரட்டரியாக இது பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து இவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு எந்தவித தடையும் இல்லைன்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷன்கிட்ட சூப்பர்வைஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்டையும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல்ஸும் அவங்களே வந்து சூப்பர்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பற்றின பேசஸ் தான் அது. இதில் ஃபஸ்ட் வேர்டு வந்து ட்ரிபியூனல்ஸ் வந்து நவுனு, எ டைப் ஆஃப் கோர்ட்டு வித் அத்தாரிட்டி டு டிசைட் ஹூ இஸ் ரைட் இன் பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட். இதுவே வந்து கோர்ட் மாதிரி ஒரு அமைப்பு. பர்டிகுலர் ஃபீல்டில் அந்த கேஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு தகராறுனா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு. எக்ஸாம்பிள் என் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல், இண்டஸ்ட்ரியுக்கான ட்ரிபியூனல். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ஷன் இஸ் எ நவுனு. ஆர்கியூவிங், டிஸ்அக்ரிமெண்ட் கருத்து வேறுபாடு, ஆர்கியூ பண்ணுறது, சம்திங் தட் யூ சே நம்ம சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாக்கிறதுக்கு முயற்சிக்கிறது. எக்ஸாம்பிள் மை கண்டென்ஷன் இஸ் தட் த ஸ்கீம் வில் நெவர் ஒர்க். என்னோட ஒப்பீனியன், என்னோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா இந்த ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகாது, ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூட்டினி, அட்ஜெக்டிவ், த ஆக்ட் எக்ஸாமினிங் சம்திங் க்ளோஸ்லி. எதையாவது ஒன்று ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது, சந்தேகம் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்குனே வாட்ச் பண்ணுறது. சர்வேலன்ஸ், எக்ஸாமினேஷன், இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் சினானிம்ஸ். எக்ஸாம்பிள் ஐ வுட் நெவர் ஃபேஸ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி பிஃபோர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ஷனை எக்ஸாமினேஷன் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வயர்லி, இது வந்து அட்வெர்பு. இன் எ வே தட் எக்ஸ்பிரஸஸ் ட்ரை எஸ்பெஷலி மாக்கிங் ஹியூமர். யாரையாவது ஒருத்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறது. மோலி ஸ்மைல்டு ரேதர் வயர்லி அண்டு செட் நத்திங். கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களா அது. நெக்ஸ்ட் வேர்டு வந்து அபாலிஷ்டு வந்து வெறுப்பு. டு எண்ட் எ லா ஆர் சிஸ்டம் அஃபீஷியலி. ஏதாவது ஒரு லாவோ ஏதாவது ஒரு சட்டத்தையோ அஃபீஷியலியாக வந்து ஸ்டாப் பண்ணுறது. ரிமூவ், ஸ்டாப், எண்ட், டெர்மினேட் இதெல்லாம் சினானிம்ஸ். எக்ஸாம்பிள் திஸ் டேக்ஸ் சுட் பி அபாலிஷ்டு. இந்த டேக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணப்படணும். நெக்ஸ்ட் வந்து டென்யூர் வந்து நவுனு. எ லீகல் ரைட் டு லிவ் இன் எ பிளேஸ், ஹோல்ட் எ ஜாப், யூஸ் லேண்ட் எக்ஸெட்ரா ஃபார் எ சர்டன் டைம். ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வசிக்கிறதுக்கோ ஒரு ஜாபில் இருக்கிறதுக்கோ அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ நமக்கு குறிப்பிட்ட காலத்தில் லீகல் ரைட்ஸ் இருக்கும்ல, அதை தான் சொல்கிறது. த டென்யூர் ஆஃப் த யூஎஸ் பிரசிடென்சி இஸ் 4 இயர்ஸ். யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு கால அளவு வந்து 4 வருஷம். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வந்து வேற ஆள் மாற்றுவாங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வேர்ட்ஸு எடிட்டோரியல். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
Thank you for watching my video. Tata, bye bye, see you.